முதன்மை செய்தி. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்தது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், பள்ளிக்கல்வித்துறை என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க? விவரங்கள் வழங்க. வர்ஷினி வணக்கம். காலையிலிருந்து ஒரு செய்தி தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 207 அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது என்ற செய்தி என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை சார்பில் ஒரு விளக்க செய்தி குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் எந்த வகை பள்ளிகள், அதாவது ஆதி திராவிடர் பள்ளி, சமூக பாதுகாப்பு பள்ளி, பழங்குடியினர் பள்ளி, அதாவது பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய பள்ளி என மொத்தமாக ஒரு 207 பள்ளிகள் மூடப்படுவதாகவும், அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்ததே இதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சமீபத்திய ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் பிறப்பு என்பது தொடர்ந்து குறைந்து வருகிறது. அதன் காரணமாக அதிக பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவில்லை என்றும், இந்த சம்பந்தப்பட்ட 207 பள்ளிகளை சுற்றிலும் அந்த குடியிருப்புகள், அந்த கிராமங்களில் 5+ வயதில் குழந்தைகளே இல்லை என்ற ஒரு விவரத்தையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டின் பல கிராமங்களிலிருந்து தொழில் நிமித்தமாகவும் தங்களுடைய பணிகள் காரணமாகவும் வேலைவாய்ப்புக்காகவும் நகரங்களை நோக்கி மக்கள் தொடர்ந்து பயணப்படுகிறார்கள். அதன் காரணமாக கிராமங்களில் பொதுமக்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகின்றது. அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தவிர மற்றொரு காரணம் என்னவென்று சொன்னால், சில பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளில் படிப்பதுதான் நமக்கு கௌரவம், அங்குதான் சிறந்த கல்வி கிடைக்கிறது என்ற எண்ணத்தை வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக சில பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கு மறுக்கிறார்கள் என்றும், அதன் காரணமாக தனியார் பள்ளியை நாடி போய்விடுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி வெவ்வேறு காரணங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த பள்ளிகளில் ஒரே ஒரு மாணவர் கூட சேரவில்லை. அதாவது நாம் மேல் சொன்ன அந்த 207 பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை. மாணவர்களே இல்லாத சூழ்நிலையில் இனி எப்படி நாங்கள் அங்கு ஆசிரியர்களை போட்டு பாடங்களை நடத்துவது, யாருக்கு பாடம் நடத்துவது? அந்த அடிப்படையிலே தான் அந்த பள்ளிகளை மூடுகிறோம் என்று பள்ளிக்கல்வித்துறை சார்பில் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.